அண்ணி அண்ணி. என்ன நெட்ட வெளி சவுண்ட் மாதிரி கேக்குது? அதானே ஒரு வாரமா ஆள காணோம். ஒரு வாரமா ஆளை காணோம்னா உங்க வீட்லயேவா உட்காந்துருக்க முடியும்? ரொம்ப தாண்டி பண்ற. ஒரு நாளைக்கு 2-3 டைம் வந்துட்டு போறவ என்னடா ஒரு வாரம் ஆள காணமேன்னு பார்த்தேன். அதானேங்க நானும் நினைச்சேன் என்னடா நெட்ட வெளி ஒரு வாரமா ஆளவே காணோம்னு. அதான் வந்துட்டேன்ல, போய் டீயை வச்சு கொண்டு வாங்க. உங்க கையில டீ குடிக்காம இருக்கவே முடியல. உங்க கையில டீ குடிச்சாதான் நாடி நரம்பெல்லாம் சுறுசுறுப்பா இருக்கும். என் மவ ஐஸ் வைக்கிறதுல ஒன்னா நம்பரு. அப்புறம் ஆத்தா மாதிரி தானே பிள்ளை இருப்பேன். சரி சரி போங்க அண்ணி, டீயை வைக்க. இந்த நெட்டவள்ளி குடிடி. குடுங்க அண்ணி குடுங்க, உங்க டீக்காக தான் இவ்வளவு தூரம் ஓடியாந்திருக்கேன். ஏண்டி எனக்கு ஒரு கிளாஸ் வச்சு கொண்டு வந்தாதான் என்ன? இப்ப எனக்கு குடிச்சீங்க அதான் உங்களுக்கு கொண்டு வரல. மாமி மாமி. ஆத்தாடி, இது சரோஜா சவுண்டாச்சே. வந்தானா அக்கு வேற ஆணி வேற வாயில இருந்து எல்லாத்தையும் புடுங்கிடுவா. ஆத்தாடி ஆத்தா, அம்மா மகள் 2 பேர் இருக்காங்க. எப்படி போய் இந்த விஷயத்த சொல்ல? சரி போய் சொல்லுவ, என்னத்தான் சொல்றாளுன்னு பாப்போம். என்னடி சரோஜா காலங்காத்துல? அது ஒண்ணும் இல்லக்கா, ஒரு விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன நெட்டவள்ளி எப்ப வந்த? இப்பதாக்கா வந்தேன். என்ன உன் வீட்டுக்காரர் வந்திருக்காரா? அவரெல்லாம் யார் இழுத்துட்டு வந்தா? நான் மட்டும்தான் வந்திருக்கேன். அவரு பிள்ளைய பார்த்துட்டு வீட்டுல உட்காந்துருக்காரு. நான் வந்து எட்டி பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன். உனக்கு என்னடி இந்தாதானே கட்டி கொடுத்துருக்காங்க, ஆட்டோ பிடிச்சா சர்ன்னு வந்துருவ. ஏன்டா பக்கத்துல கட்டி கொடுத்தாங்கன்னு தான்க்கா இருக்கு, தூரமாவாச்சு கட்டி கொடுத்துருக்கலாம். சும்மா சும்மா வந்துட்டே இருக்கனா அந்த ஆட்டோக்காரனுக்கே காசு ஃபுல்லாம் போயிருது. ஏன் உன் வீட்டுக்காரர் கூட பைக்ல வர வேண்டியதானே? அதுக்கும் பெட்ரோல் காசு போகும்ல, சும்மாவா? நல்ல விவரமா படிச்சுக்க நீனு. ஏன் மகளடி நல்லா பொழைக்கணும். ஆத்தா உன் மகன் நல்லா பொழைப்பாத்தா. சரிக்கா நான் வந்த விஷயத்த சொல்றேன். என்னடி சொல்ல வந்த சொல்லு. அது ஒண்ணும் இல்லக்கா, என் அக்கா பையன் ஒருத்த மெட்ராஸ்ல வேலை பாக்குறியாக்கா, நல்ல சம்பளம். வயசு 25 இருக்கும்க்கா, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கக்கா. நல்ல குணம்க்கா, எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நல்லா இருக்கட்டும், அது எதுக்குக்கா இங்க வந்து சொல்லிட்டு இருக்க? வேணும்னா சொல்லு, நானும் எங்க ஊர்ல பொண்ணு இருந்தா பாக்குறேன். சொல்ல வந்ததை கேளுடி. நம்ம ஸ்ருதிக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சுலக்கா, அதான் ஸ்ருதிய கொஞ்சம் கேப்போமேன்னு வந்தேன். நல்ல சம்பந்தமா வேற இருக்கு. நமக்குள்ளே கொடுத்துட்டோம்னா ஒண்ணுக்குள்ள ஒன்னா போயிரும்லக்கா. நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் சரோஜா, அந்த பிள்ளையை கட்டி கொடுங்கன்னு. எங்க சொன்னா கேக்குறாளுங்க, வீட்லயே வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காளுங்க. நானும் காலங்காத்துல கட்டி கொடுக்கணும் தானே இருக்கேன். 2வது பிள்ளையா போச்சுல, அதுக்குதான் என்னன்னு உன்ட்ட கேப்போமேன்னு வந்தேன்க்கா. சரிடி, என் வீட்டுக்கார வந்தோடனே என்னன்னு கேட்டுட்டு சொல்றேன்டி. நீ வேற மெட்ராஸ்னு வேற சொல்ற. அவ்வளவு தூரம் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு அப்புறம் பிள்ளை தனியா கஷ்டப்படும்டி. பிள்ளை ஏன்க்கா கஷ்டப்பட போகுது? சென்னையில பீச் சினிமா அது இதுன்னு இருக்குக்கா. கிராமத்துல கட்டி கொடுத்தாதான் பிள்ளை கஷ்டப்படுன்னு சொல்லணும். அங்க வீட்டுக்குள்ளேயே தண்ணி வரும், எல்லாம் வரும். இதுல என்ன அவளுக்கு கஷ்டம்? அதுக்கு சொல்லலடி, கூட துணைக்கு ஆள் இல்லாம தான் சொல்றேன். எக்கா எங்க அக்கா வீடு எல்லாருமே குடும்பத்தோட அங்கதான் செட்டில் ஆயிருக்காங்க. நீ ஏங்க கவலைப்படுற? பொண்ணை மட்டும் கொடுக்கா, அவங்க பொண்ணு மாதிரி நல்லா பாத்துக்குவாங்கக்கா. ஆமா அண்ணி, ஸ்ருதிய கால காசுல கட்டி கொடுங்க. 80 வருஷம் தான் வீட்லயே வச்சிருப்பீங்க. என்னையெல்லாம் எங்க அம்மா 18 வயசுல கட்டி கொடுத்துருச்சு. ஓ தொல்லை தாங்காம தாண்டி நான் கட்டி கொடுத்தேன். அப்படி என்ன உன்னை சித்திரவதை பண்ணிட்டேன்? ஏன் தொல்லை தாங்க முடியாம இவங்க கட்டி கொடுத்தாகலாம். நானும் எப்படா பட்டு சேலை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போவோமேன்னு இருக்கேன். டக்குன்னு கல்யாணத்தை முடிங்க. உனக்கா இங்க மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க, சோடிச்சுக்கிட்டு போறாளாமா. இதுக்குதான் ஒரு வாரம் வீட்டுக்கே வராம இருந்தேன். வந்தாவே என் கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் இந்த கிளவி. அங்க போனா என் மாமியா தொல்லை, இங்க வந்தா எங்க அம்மா தொல்லை. நீ ஒழுங்கா இருக்கணும். கிளவி நீ வாய மூடு, அப்புறம் உனக்கு எனக்கு ஏறதான் பாத்துக்க. போடி இவளே, உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு. அண்ணி, நீங்க அண்ணன் வந்தோடனே சட்டு புட்டுன்னு விஷயத்த சொல்லி கல்யாணத்தை முடிக்கிற வேலையை பாருங்க. சரிடி நெட்டவள்ளி, உங்க அண்ணன் வந்தோடனே விஷயத்த சொல்றேன். ஐயோ உன் மருமகளை நினைச்சாலும் பயமா இருக்கு. இந்த ஸ்ருதி விஷயத்த சொன்னோட என்ன ஆட்டம் ஆட போறான்னு எனக்கே தெரியல. ஓ மகதானடி பத்திரக்காளி மாதிரி ஆட போறா. அவ வேணான்னு சொல்றதுக்காண்டி எப்பயுமே கல்யாணம் முடிக்காம வச்சிருப்பியா வீட்லயே? அவ என்னதான் சொன்னாலும் டக்குன்னு நல்ல சம்பந்தமா இருந்தா முடிச்சு விடணும்டி. 2வது வேற பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், சட்டுப்புட்டுன்னு முடிச்சு விடணும்டி. சரிங்கக்கா, நீங்க என்னன்னு அண்ணன்ட்ட கேட்டு சொல்லுங்கக்கா, நான் வரேன். சரிடி சரோஜா. வாங்க நெட்டவெளியத்த, இன்னும் ஒரு வாரமா வீட்டை பக்கம் ஆளவே காணோம். பார்த்தா மருமகளே, உன்னதான் என்ன ஆளவே காணோம்னு பாத்துட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நீங்களாச்சும் இந்த வீட்டை நீ தேடுறீங்க. ஏண்டி உன்னை யாரும் இந்த வீட்டை கண்டுக்கிறது இல்லையா? ஆமா ஆமா, நல்லா கண்டுக்கிறீங்க போங்க. பாருங்க அண்ணி, ஸ்ருதிக்கு மூஞ்சில கல்யாண கலை வந்துருச்சு. என்னது, என் மூஞ்சில கல்யாண கலை வந்துருச்சா? கல்யாணத்தை பத்தி மட்டும் என்கிட்ட பேசிடாதீங்க, எனக்கு சரியான கோவம் வந்துருங்க தே. எனக்கு என்ன கல்யாணம் பண்ற வயசாயிருச்சு? 21 வயசுல நான் 2 பிள்ளைய பெத்துட்டேன், நீ கல்யாணம் பண்ற வயசான்னு கேக்குற? நீங்களாம் அந்த காலத்துல, நானும் இந்த காலத்துல 2 பிள்ளைய பெத்துட்டு தெரிய முடியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியா இன்னொரு டிகிரி முடிச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. நான் மட்டும் இப்ப போய் கல்யாணம் முடிக்கிறதா? பாத்துக்கொடி நெட்டவள்ளி, உன் மருமக இப்படித்தே எப்பா பாரு எனக்கு முடக்காதான் பேசுறது. நீங்களாம் இவகிட்ட வாயை திறக்காதீங்கடி, அவங்க அப்பா வந்து இவகிட்ட பேசிக்கிட்டோம். யாரு வந்து பேசினாலும் நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன்ப்பா. இப்ப நீ கல்யாணமே பண்ணாம நீ வீட்டுல இருந்து என்ன பண்ண போற? உன்னைய வச்சு வீட்டு சாம்பிராணி கூட ஓட முடியாது.
நான் என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னா சொன்னேன். ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப என்ன அவசரம் உங்களுக்குலாம்? 25 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு 30 வயசுல பிள்ளை பார்க்க போறியாக்கும்? சாமிங்களா, உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது. நான் எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். ரெண்டாவது வேற உன் தங்கச்சி இருக்கா, அவளை வேற கட்டி கொடுக்கணும்.